பிசிசிஐ வந்து பாகிஸ்தான்ல வச்சு நாங்க மேட்ச் ஆட மாட்டோம். ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாங்க ஆட வரமாட்டோம் அங்க நடத்துனீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டம்னு ஐசிசிக்கு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம், எங்களை நம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அழைக்கிறாங்க. ஐசிசி தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு மத்தளத்துக்கு அடி வாங்கின மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்லயே கிட்டத்தட்ட குறிப்பா சொல்லணும்னா ஐசிசியோட டோர்னமெண்ட்லயே அதிக வருவாய் ஈட்டக்கூடிய மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான். அது எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தானும் பாய்காட் பண்ணலாம், இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணலாம் ஐசிசியை. இது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும். இந்தியா வரல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா இல்லைன்னா ஓவராலா அந்த டோர்னமெண்ட்டே ஒன்றும் இல்லை. ஏன்னா பிசிசிஐ தான் அப்பர் ஹேண்ட், ஐசிசிஏ பிசிசிஐக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்களே. ஹாய், வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பிப்ரவரி 19ல ஸ்டார்ட் பண்ணி 9 மார்ச் வரைக்கும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஐசிசி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட ஹோஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இப்போ பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா பிசிசிஐ வந்து பாகிஸ்தான்ல வச்சு நாங்க மேட்ச் ஆட மாட்டோம், ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நாங்க ஆட வரமாட்டோம் அங்க நடத்துனீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டம்னு ஐசிசிக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஐசிசிக்கு இப்போ என்ன பண்ணேனே தெரியல. அவங்களால வந்து பிசிசிஐவும் எதிர்க்க முடியல. ஏன்னா பிசிசிஐ ஐசிசியோட பெருசா வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு ஐசிசிக்கு. சரி, அப்போ போய் இவங்கள தான் கன்வின்ஸ் பண்ண முடியாது, பிசிபி அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு, பாகிஸ்தானையாவது கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி அங்கே போய் பேசுகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானும் திட்டவட்டமாக இதை மறுத்துறாங்க. நாங்கள்லாம் அங்கே வந்து எவ்வளவோ மேட்சஸ் ஆடுறோம் வைக்கிறோம், ஆனால் எங்களுக்காக இதை பண்ண மாட்டாங்களா இந்தியா? அப்போ நம்ம என்னைக்கு நட்புறவை வளர்க்குறது அப்படிங்கிற கோணங்கள்ல அவங்க கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பிசிசிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த டிசிஷனை, செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக. ஆனால் பாகிஸ்தான் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், எங்களை நம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் அழைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிசிசிஐ செவிசாய்க்க தயாராகவே இல்லை. ஐசிசி தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு மத்தளத்துக்கு அடி வாங்கின மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ என்ன பண்ணேனே தெரியல. லாஸ்டா இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு ஐசிசி மீட்டிங் நடந்தது. 12 மெம்பர்ஸ் கூடி இதை பத்தி ஆலோசிச்சாங்க. ஆனா இதுலயும் இப்போ வரைக்கும் எந்த முடிவுமே கிடைக்கவே இல்லை. பாகிஸ்தானை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம வேணா வந்து 2 கண்ட்ரீஸ்ல நடத்திக்கலாம், உங்க கண்ட்ரிலையும் இன்னொரு கண்ட்ரி சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா யுனைடெட் அரப்ஸ்ல நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவோட மேட்சஸை மட்டுமாவது காமனா அந்த கண்ட்ரீஸ்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க பாகிஸ்தான்கிட்ட. ஆனால் பாகிஸ்தான் அதையும் மறுத்துட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை இன்னொன்று இருக்குது அப்படின்னா, இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. மோஸ்ட்லி ஹோஸ்டிங் டீம் வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும். அதனால அவங்க ஹோம் கிரவுண்டில் தான் எல்லா மேட்சஸும் ஆடுவாங்க. இப்போது இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்சு கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தானில் ஆட மாட்டேன்னு சொன்னனால ஒரு யுனைடெட் அரப்ஸ்லேயோ சவுத் ஆப்பிரிக்காலேயோ நடக்கும். அங்கே மெனக்கெட்டு பாகிஸ்தான் போய் இந்தியாக்காக ஆடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது பாகிஸ்தான் கண்டிப்பா ஏத்துக்கவே இல்லை இதை. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. சரி, அப்போ நீங்க யோசிக்கலாம், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் இல்லாம பாகிஸ்தானை வேற ஒரு குரூப்ல பிரிச்சு போட்டுட்டு மேட்சை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஆனா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்லயே கிட்டத்தட்ட குறிப்பா சொல்லணும்னா ஐசிசியோட டோர்னமெண்ட்லயே அதிக வருவாய் ஈட்டக்கூடிய மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான். அது எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுபடி ஐசிசி மற்ற ஸ்பான்சர் கிட்டையும் பேசினாங்க, அவங்க ஒத்துக்கலை இதுக்கு. ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் நிறைய பணப்புழக்கம் உள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச் நடக்கல அப்படின்னா மோஸ்ட்லி அந்த டோர்னமெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய டிராபேக்காவே பார்க்கப்படுது. ஸோ அதனால இது நடக்க பாசிபிளே கிடையாது. ரெண்டு பேரும் ஆடணும், ஆனால் பிரச்சனை இல்லாமல் ஆடணும். அதுக்கான வழியை தான் இப்போ ஐசிசி தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, சப்போஸ் ஓவராலா ஐசிசி வந்து இந்த டோர்னமெண்ட்டையே பாகிஸ்தான்ல கிடையாது, நாங்க வேற ஒரு கண்ட்ரில நடத்துறோம் அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் பிரச்சனை வெடிக்கும். என்ன அப்படின்னா, இந்தியா இப்ப எப்படி பாய்காட் பண்றாங்களோ அது மாதிரி பாகிஸ்தானும் பாய்காட் பண்ணலாம், இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணலாம் ஐசிசியை. இது மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் இல்லாத மேட்சை வந்து யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் மிகப்பெரிய மேட்ச். அதை வச்சு தான் அவங்க பெரிய மார்க்கெட்டே பண்ணுவாங்க. இதை தாண்டி சப்போஸ் இந்தியா வரல அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்தியா இல்லைன்னா ஓவராலா அந்த டோர்னமெண்ட்டே ஒன்றும் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அந்த டிராஃபி நடத்தி பிரயோஜனமே இல்லைங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இதில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஐசிசி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பிசிசிஐ இதில் இறங்கி போகிறதுக்கு துளியளவு கூட வாய்ப்பே கிடையாது. அது எனக்கும் தெரியும்,
உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பிசிசிஐ தான் அப்பர் ஹேண்ட், ஐசிசிஏ பிசிசிஐக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்களே. ஏன்னா பிசிசிஐ எடுக்கிறது தான் ஐசிசியோட முடிவு. ஸோ மோஸ்ட்லி பாகிஸ்தான் தான் பின்வாங்கணும். அதுக்கு பாகிஸ்தான் இதுக்கு எந்த அளவுக்கு உடன்பட போறாங்கிறத பொறுத்து தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனே இருக்கு. அதை தாண்டி இன்னும் ஐசிசிக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு வெளியே இருந்து. என்ன அப்படின்னா, சொன்ன டைமுக்குள்ளக்க இந்த மேட்சஸ் எல்லாம் நடத்தியே ஆகணும். ஸோ ஸ்பான்சர்ஸ் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, டைம் கடந்துட்டே இருக்கு. இந்நேரம் அவங்க கிரவுண்ட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், மேட்ச் எங்கே நடக்க போகுது, என்ன டைம் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இன்னும் ஐசிசிஏ அதெல்லாம் பண்ணவே இல்லை இந்த பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ ஸ்பான்சர்ஸ்க்கு ஆட் ரன் பண்ணுறதுல மற்ற எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய விரைவில் பார்ப்போம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.